நமச்சிவாயம். ஜெய் வராகி. இப்போது குரு பயிற்சி சிறப்பாக நடந்து போச்சு. கடகத்துக்கு வந்துட்டார். இப்போ மெயினாக இந்த மாதம் ஜூன் 15 ஜூலை 15 வரையிலும் முக்கியமான நிகழ்வுகள் நடக்குது. என்னென்னா, சனி பகவானுக்கு 4ஆம் இடத்தில் கேந்திரத்தில் சூரியன் வருகிறார். கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலும் ஜூன் 15 ஜூலை 15 வரையிலும் சூரிய பகவான் சனி பகவான் இங்கே 2 பேரும் 4-10 அமையிறாங்க. அப்போ 2 கேந்திரங்களில், அதுவும் உபயஸ்தானங்களில் சனி சூரியன் சேர்க்கை என்பது, உடனே நம்ம சனி சூரியன் சேர்க்கை சேர்ந்தான ஒரு பிதிர்கர்மா அப்படின்வாங்க. அது பெரிய பிதிர் சாபம்னுவாங்க. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஆகாதுங்கிறாங்க. சண்டை சச்சரவு வரும்னுவாங்க. சொத்து பிரித்து கேட்பான் அப்படின்வாங்க. பையன் அப்பாட்ட பாகப்பிரிவினை கேட்குறான்னுவாங்க. பிரிவுகள் வரும்னுவாங்க. இதெல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ். சனி சூரியன் கேந்திரம் ஏறுகின்ற பொழுது நிச்சயமாக மாணவ செல்வங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். வாலிப பருவத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும். இந்த சனி சூரியன் சேர்க்கை அல்லது 2 கேந்திரத்தில் இருப்பது அரசு அதிகாரிகளுக்கு சிறப்பு. அரசு அதிகாரிகளுக்கு சிறப்பு. அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள், கவர்மெண்ட் ஜாப் இருக்கக்கூடியவங்க, புதுசாக கவர்மெண்ட் ஜாப்புக்கு ஜாயின் பண்ணக்கூடியவங்க, இது சார்ந்த எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, குரூப் 1, குரூப் 2, ஐஏஎஸ் எக்ஸாமு, ஐபிஎஸ் எக்ஸாமு, அல்லது இந்த ஐஆர்எஸ், ஐஎஃப்எஸ் இதுக்கான எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, கமிஷனர் எக்ஸாம், பொதுவாக இந்த குரூப் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடியவர்கள், அதே போல் நீட் போன்ற எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, ஜேஇஇ, ஐஐடி அதுக்கான எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, மாணவ செல்வங்கள், பரீட்சை எழுதக்கூடியவர்கள், ஹையர் ஸ்டடீஸ்க்காக வெளிநாடு செல்வதற்காக எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, காலேஜ் என்ட்ரன்ஸ் எழுதக்கூடியவங்க, ஏன்னா பிள்ளைங்க அவர்களுடைய படிப்பு சம்மந்தப்பட்டது. பையன் 10th முடிச்சிருக்கான் சாமி, அவன் அடுத்து என்ன குரூப் எடுக்கலாம், பையன் இன்ஜினியரிங் போகணுன்றானா, டாக்டர் ஆகணுங்கிறான், பார்க்க முடியுமா? அதே போல தான் +2 முடிச்சுட்டாங்க, என்ன குரூப் எடுக்கலாம், இல்லை காலேஜ் முடிச்சுட்டாங்க, வேலைக்கு போகலாமா, படிக்கலாமா, இல்லை வேலைக்கு அனுப்பலாமா, இன்னும் ஹையர் ஸ்டடீஸ் செய்ய வைக்கலாமா, படிப்பெல்லாம் முடிஞ்சிடுத்து சாமி, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாமா, இல்லை வேலைக்கு போகிறது இப்போ வேணான்னுது. அப்போ உங்கள் பிள்ளைகளை பற்றிய கேள்வி, படிப்பு, பரீட்சை, உடல்நிலை ஆரோக்கியம், அடுத்ததாக வேலை, அடுத்ததாக தொழில் தொடங்கலாமா, அப்புறம் அவங்களுக்கான திருமணம். கட்டி கொடுத்துட்டீங்க, கட்டி கொடுத்த இடத்துல கல்யாணம் ஆகிடுத்து, அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும். அப்போ இந்த சனி சூரியன் சேர்க்கை, அதே போல் இன்னொரு காம்பினேஷன் குரு சுக்கிரன். குருவும் சுக்கிரனும் கடகத்தில் சேர்கிறார்கள், ஒன்றா இருக்கிறாங்க. தங்கமும் வெள்ளியும் ஒன்றா இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கு வெள்ளியும் தங்கமும் ஒன்றா இருக்குது. அப்போ அது ஒரு மிகப்பெரிய மகாலட்சுமி, லக்ஷ்மி கடாட்சம், லக்ஷ்மி யோகம், பண யோகம், தன யோகம், புதையல் யோகம், என்ன வேணாலும் நீங்கள் அதிர்ஷ்ட யோகம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு ஏழ்மை, ஒரு குடிசையில் வாழக்கூடிய ஒரு தம்பதிக்கு 12 கோடி அடிச்சிருக்கு. இதெல்லாம் தான். அதுக்காக கேரளாவில் இருக்கிற எல்லாருக்கும் அந்த மாதிரி 12 கோடி வந்துருமா என்ன? எதிர்பாராத அதிர்ஷ்டம். அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. எதிர்பார்ப்போடு 4 டிக்கெட் வாங்கணும்னு குழல, புரியுதா? அப்போ யாரோ ஒருத்தருக்கு அந்த அதிர்ஷ்டம் அடிக்குது. அதுதான் கிரகம், அதுதான் உங்களை ஜெயிக்க வைக்கும். இதை போல் இந்த மாதம் உங்களுக்கு யாருக்கெல்லாம் ஜெயிக்க போகிறீங்க, யாருக்கெல்லாம் நல்லது நடக்க போகுது, ஃபுல்லாக ப்ரீஃபாக பார்க்கலாம் வாருங்கள். தனுசு ராசி. தனுசு ராசி எங்கே போனாலும் கஷ்டம். யாரை பார்த்தாலும் நாம் மனசில் எவ்வளோதான் நல்ல விஷயங்கள் நினைத்தாலும், ஒரு பாசிட்டிவான எனர்ஜியோடு நம்ம எழுந்தாலுமே கூட நம்மளை அகைன்ஸ்டாக மாற்றிடுறாங்க. இதுதான் தனுசு ராசியுடைய நிலைமை. நீங்கள் நல்லவங்களாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு அமையக்கூடிய நாளும் கோளும் சிறப்பாக இருப்பது இல்லை. மெயினாக தனுசு ராசி என்பவர்களுக்கு பலவிதமான கஷ்டங்கள். மெயினாக குடும்ப பிரச்சனை, குடும்பத்தில் கூட கலகம். சனின்னு சொல்லிட்டாலே அங்கே கலகம்தான் இருக்கும். புறம் பேசுவது, தவறாக பேசுவது,
பிறரை பற்றி உங்களை பற்றி தவறான வார்த்தைகளை சமுதாயத்தில் எடுத்து சொல்லுவது, நம்ப வைப்பது, இதெல்லாம் தான் மனசு கஷ்டத்தை ஏற்படுத்தும். அப்படி உங்களை பற்றி சொல்லலாம், அவங்க பிள்ளைகளை பற்றி சொல்லியிருக்கலாம், உங்கள் ஃபேமிலியை பற்றி சொல்லியிருக்கலாம். அப்போது தனுசு ராசி என்பர்களே, சனி பகவானுடைய 10வது பார்வையில், சனி பகவானுடைய 10வது பார்வையில் இருந்து கஷ்டப்படக்கூடிய யார்? தனுசு ராசி அன்பர்களே. தொழில் கஷ்டங்கள், தொழில் நஷ்டங்கள், ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் சாமி, ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டேன் சாமி, போயிடுச்சு, ஆன்லைனில் போட்டேன், அல்லது ஒரு வம்பு வழக்கு நம்ம அகைன்ஸ்டாக வந்துடுச்சு, அப்பீலுக்கு போனோம். ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு டிவோர்ஸ் கேஸை கூட ரொம்ப நாள் இழுத்துருக்கும், அல்லது ஏமாற்றங்கள் கொடுக்கும். அவங்க 2வது கல்யாணம் பண்ணுவாங்க, உங்களால் பண்ண முடியாமல் இருக்கும். சேலஞ்சு பண்ணி பண்ணுறது, உங்களை அதிகாரம் பண்ணுறது, மிரட்டுறது, கைவிட்டு நிறைய விஷயங்கள் உங்களை கைவிட்டு போகிறது. அதுவும் இந்த தனுசு ராசி அன்பர்களைப் போல கஷ்டப்படக்கூடியவங்க யாரும் கிடையாது. குறிப்பாக வெளிநாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ், குறிப்பாக 45 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள், 30 வயசுக்கு மேலே, 33 வயசுக்கு மேலே ஒரு ரெஸ்பான்சிபிளான இடத்துல, பொறுப்பான இடத்துல ரீச் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு பொறுப்புகள், ரெஸ்பான்ஸ் அதிகமாக இருக்கும். அந்த 33 வயசுக்கு மேலே தான் தனுசு ராசி அன்பர்களுக்கு கஷ்டமே ஸ்டார்ட் ஆகுது. அவ்வளோ ஒரு குரு இல்லையா, எல்லாத்தையும் சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதை எப்படி சமாளிப்போம் அப்படிங்கிற ஒரு மனக்கவலை இருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, கவலை வேண்டாம். ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான், தனுசு ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு மறைந்திருந்தாலுமே கூட மெயினாக இவ்வளோ கஷ்டத்துக்கு என்னங்க காரணம்? சனி தான். அந்த சனியை 8ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் பார்த்து தனுசு ராசிக்கு மறைமுகமாக நல்லதை செய்கிறார் குரு பகவான். சார், இந்த தனுசு ராசிக்கு யார் கெடுக்கிறாங்களோ நேரடியாக அந்த சனியே பார்த்து குரு கண்ட்ரோல் பண்ணிடுறார். அப்போது தனுசு ராசி என்பதில் இனி உங்களுக்கு கஷ்டம் இல்லை. அடுத்த 1 வருஷம் நீங்கள் நல்லா இருப்பீங்க, சிறப்பாக இருப்பீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்குது. அதுவும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய, அதுவும் குறிப்பாக நான் சொல்லக்கூடிய இந்த மாதம் குரு சுக்கிரன் சேர்க்கை, தடைப்பட்ட தொழில், தடைப்பட்ட விஷயங்கள் கைகூடும். ஒரு 3 மாதமாக 6 மாதமாக ஒரு விஷயம் நடக்குன்னு பார்க்குற, இல்லை சமயம் தள்ளி போகுது, கல்யாணம் தள்ளி போகுது, திருமணம் தள்ளி போகுது, காதல் தள்ளி போகுது. இன்னும் சொல்லப்போனால் வெளிநாடுகளிலிருந்து நிறைய லேடிஸ் காதலில் தோற்று போனவர்கள், ஏமாந்தவர்கள், ஏமாற்றம். நான் நம்பிக்கையாக இருந்தது, அவனை பண்ணிக்கிறேன்னு சொன்னாருங்க சமயம், ஆனால் இப்போ போனால் இல்லைன்னு சொல்கிறாரு. என்னால் அவரை விட்டு இருக்க முடியாது, அவர் தான் வேணும் எனக்கு. போராடக்கூடிய பெண்மணிகள், போராடக்கூடிய ஆண்கள், எனக்கு அவங்க தான் வேணும் சாமி, நான் அவங்க கூட தான் இருப்பேன், அவங்க ரொம்ப நல்லவங்க, ஆனால் கூட இருக்கிறவங்க தான் அவங்கள கெடுக்கிறாங்க, அவங்க அம்மா தான் கெடுக்கிறாங்க, அவங்க அப்பா தான் கெடுக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் அவரை கெடுக்கிறாங்க, அவங்க தம்பி தான் இவ்வளோ சொல்லித்தராங்க, அவங்க அக்கா தான் சொல்லித்தராங்க, அவங்க தங்கை தான் சொல்லித்தராங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க சாமி. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைக்காமல் இருக்கிறது. காதல் தோல்விகள், கணவன் மனைவியிடையே வரக்கூடிய தோல்விகள், கஷ்ட நஷ்டங்கள், அதே போல் அதுக்கு அடுத்தபடியாக வாழ்க்கைக்கு அடுத்தபடியாக வேலையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தொழிலில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், தொழில் அமைப்புகளிலே வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள். தொழில் அமைப்பு சிறப்பாக இல்லாமல் இருக்கிறது. விவசாய நிலமாக இருக்கலாம், விவசாய பொதுமக்களாக இருக்கலாம், கம்பெனிகளாக இருக்கலாம். பிஸ்னஸில் வரக்கூடிய ப்ராப்ளம், ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், தொழில் உணவகங்களாக, ஹோட்டல்ஸாக இருக்கலாம். அப்போ தொழிலில் வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்குமே, ஆனால் அதுவும் சரியாகக்கூடிய கால நேரம். அப்போ 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுக்கிரன் என்பது திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், நல்ல அதிர்ஷ்டம் அடிக்க போகுது, நல்ல அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. மாணவ செல்வங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல காலம்.
மெயினாக கல்வி, குரு சிறப்பாக இருக்காரு, கல்வி சிறப்பாக இருக்கும். சனி பகவான் சிறப்பாக இருக்கு, வேலை சிறப்பானதாக இருக்கும், புதிய வேலைகள் கிடைக்கணும். சனி பகவான் நல்ல நிலைமைக்கு மனம் மாறுகின்ற காரணத்தினாலே வேலையில் நிம்மதி, வேலை செய்கிற இடத்துல நிம்மதி, வருமானம் அதிகரிக்கிறது. அப்போ எல்லாமே தனுசு ராசிக்கு நல்ல நேரம் பிறந்திருக்கு. உடனே உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கையில் எடுங்க, ஜெயிக்கிறதுக்கு முன்னுக்கு வாங்க, நல்லதே நடக்கும் தனுசு ராசி நேயர்களே.